ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கூலிங் பேப்பர் இருக்கும்ல, அதை வச்சு மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் வந்து க்ளூ இருக்கும்ல அது. ஸோ நம்ம ஃபெவிபாண்ட் கூட எடுத்துக்கலாம். அண்ட் B713 க்ளூவும் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் வந்து ரொம்ப பெருசாக செய்யலை. ஸோ மீடியம் சைஸ் ஜும்கா எடுத்திருக்கேன். ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா 7 ஸ்ட்ராப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெரூன் அண்ட் பீச் அந்த மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் இருக்கும். ஸோ அந்த கலரில் வந்து ஃபஸ்ட்டு 2 எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து போட்டுக்கிறேன் இந்த 2 வந்து. ஸோ அதுக்கப்புறம் மிடிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஆரஞ்ச் அந்த மாதிரி இருக்கும். அந்த ஷேடு வந்து நடுவில் போட்டுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் மெரூன் சொன்னேன்ல, அதை விட கொஞ்சம் லைட்டர் ஷேட் இருக்கும், அது வந்து இந்த ஆரஞ்சுக்கு அப்புறம் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஆரஞ்சு போட்டுட்டு மறுபடியும் அந்த மெரூன் இருக்கும்ல, அது வந்து 2 போட்டுக்கணும். இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து அந்த சர்க்கிள் வரும். இது வந்து நம்ம ஃபுல்லாக ரோல் பண்ணி தான் செய்வோம். ஸோ அதை ஃபுல்லாக வந்து ரோல் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ணுவோம். ஸோ அதில் ரோல் பண்ணும்போது நமக்கு மேலே ஒரு கலர், சென்டரில் ஒரு கலர் அண்ட் ஸ்டார்டிங் அண்ட் ஃபினிஷிங் 2ம் ஒரு கலரில் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வேறு கலர்ஸ் கூட எடுத்துக்கலாம். பட் வந்து ஒரு கலர் லைட், ஒரு கலர் டார்க் அது மாதிரி எடுத்துக்கோங்க. 2 கலர்ஸும் வச்சும் பண்ணலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ நான் அதில் ஒரு கலர்ஸ்னால பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது அப்படின்றதுக்காக நான் இது வந்து எடுத்திருக்கேன். இந்த 3 கலர் காம்பினேஷன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து வரும் இல்லையா பேஸ், ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 3 வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து 3rd பேப்பர் ஸ்ட்ராப் இருக்கும்ல, அதில் வந்து நான் ஹாஃப் தான் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்ட்ராப் எடுத்து 2ஆக பிரிச்சிருக்கேன். ஸோ மேலே போடுறத வந்து நீங்கள் குட்டியாக போட்டுக்கலாம். அப்படி நீங்கள் போடும்போது ஸ்ட்ராப்ஸஸ் வந்து கம்மியாக எடுக்கணும். அப்படின்னா தான் வந்து அந்த கீழே இருக்க அந்த பேஸ் இருக்கும்ல, அந்த ஜும்காஸ், அது வந்து பெருசாக தெரிய மாதிரி வரும். இல்லாட்டி வந்து மேலே இருக்கிற அந்த பேஸ் வந்து பெருசாக போட்டுட்டு ஜும்காஸ் வந்து குட்டியாக போட்டுக்கலாம். அது ஒரு வித்தியாசமாக நல்லா தான் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வந்து இருக்கும்ல, அது வந்து சின்னதாக எடுத்திருக்கேன். அண்ட் ஜும்காஸ் வந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோல்டு என்கிட்ட இல்லாததால் நான் வந்து ஸ்பூன் இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் வந்து அந்த ஷேப் வந்து மேக் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய சைஸ் ஜும்காக்காக 2 பெருசாகவும் அண்ட் பேஸ்க்காக 2 சின்னதாகவும் இது மாதிரி வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதை மேக் பண்ணதுக்கப்புறம் அந்த ரவுண்டு இருக்கும்ல அந்த பேஸ்க்கு, ஸோ அதை வந்து நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன்ல, அது மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ ட்ராப் ஷேப் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். அப்போ வந்து அந்த ஜும்காஸ்க்கும் அதுக்கும் கொஞ்சம் எலகண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஷேப் எடுத்திருக்கேன். நீங்கள் ரவுண்டாகவும் வச்சுக்கலாம். அண்ட் இந்த ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுக்காக இந்த ஷேப் நான் எடுத்தேன். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அந்த ஷேப்பை வந்து கிடச்சிருச்சுல்ல, ஸோ அதுக்கப்புறம் வந்து அது ஃபுல்லாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிடணும். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஃபெபி க்ளூ இருக்கும்ல, அதான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஒயிட் க்ளூ வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கலர் க்ளூஸ் வந்து பார்த்தோன்னா அது உறிஞ்சி வந்துடும் அந்த மாதிரி க்ளூ. ஸோ அதனால் இந்த க்ளூ வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாக அந்த ஜும்கா ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை ட்ரை ஆக விட்டுறணும். கம்ப்ளீட்டாக அதை ட்ரை ஆகணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஹெட் பின் போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு ரவுண்டு வந்துருக்கும், ரொம்ப மைனூட்டான ரவுண்டு வந்து சுற்றிருப்போம்ல, அது வந்து என்ன ஆகிடும்னா எடுத்துகிட்டு வந்துடும். அப்புறம் ஃபர்ஸ்ட்லேருந்து சுற்றுற மாதிரி இருக்கும், இல்லை அது வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. இப்போ நான் காமிச்சிருப்பேன்ல, அது ஃபுல்லாக ஒயிட்டாக எடுக்கும். ஸோ அப்போது நீங்கள் வந்து ஹெட் பின் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஹெட் பின் வந்து கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ கட் பண்ணிவிட்டு அதை ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காகனா அது எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறதுக்காக நான் பீட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் பீட்ஸ் போட்டிங்கன்னா அது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜம்ப்ரிங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜம்ப்ரிங் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பேஸுக்காக ஒரு ட்ராப் ஷேப் செஞ்சுருப்போம் இல்லையா, அதில் வந்துட்டு இன்னொரு ஹெட் பின் எடுத்துகிட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து B713 க்ளூ வந்து போட்டுக்கோங்க. அந்த க்ளூ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ இதிலெல்லாம் போட்டிருக்க க்ளூ வந்து பேப்பர்னால அது வந்து ஸ்ட்ராங்காக எடுக்கும். பட் ஆனால் நீங்கள் அந்த பேஸில் ஒட்டும் போது இது வந்து ஹெட் பின் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, ஸோ அதுக்காக வந்து B713 க்ளூ வந்து போட்டுக்கோங்க. அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவுமே ட்ரை ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜம்ப்ரிங்கோடு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகும்போது தான் நமக்கு அது பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா அது வந்து வராது ஒழுங்காக. ஸோ அந்த பேஸோடு அது காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஜம்ப்ரிங்கோடு அதில் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் அது காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்டெட் பேஸ் இருக்கும்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படியே விடுறதா இருந்தாலும் நீங்கள் விடலாம். பட் நான் வந்து இதில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பக்கத்தால் ஒட்டாமல் கொஞ்சம் தள்ளியே வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணும்போது ஜும்காஸ்க்கு கீழே போயிடாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போனா தான் வந்து அந்த லுக் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் நான் ட்ராப் ஷேப் ஒன்று பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுலேயுமே நான் வந்து ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுதான் இதோட ஃபைனல் லுக். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸ்லாம் நிறையா இன்ட்ரெஸ்டட் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. Bye bye.